ஓம் சாந்தி 16/8/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுடைய நிராகார தந்தை, உடம்பே இல்லாத தந்தை. தேகதாரிகளுக்கு, உடல் கொண்டவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்? உடலற்றவராக மாறுவதற்கான ஞானத்தை கற்றுக் கொடுக்குறேன், என்ன மாதிரியே. ஸோ உடலற்ற தந்தை உடல் உள்ளவர்களுக்கு உடலற்றவர்களாக மாறுறதுக்கான வித்தையை கற்றுக் கொடுக்குறார். இது ரொம்ப புதுசு, ஆனால் குழந்தைங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இது இறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கலாம். ஆனால் இது உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த வாழ்க்கை. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டான். அப்போ கலியுகத்துடைய உடல் எனக்கு இல்லை. அப்போ இந்த உடல் சார்ந்த எந்த உறவுகளும் எனக்கு இல்லை. ஆனால் அவங்களோட இருப்போம், ஆனால் உறவு வேறு. சகோதரன் சகோதரி மட்டும்தான். இன்னும் சொல்லணும், கரெக்டாக சகோதர உறவு மட்டும்தான். ஏன்னா பாபா அந்த மாதிரி ஆத்மான்னு பார்க்கறதுனால தான் அவர் குழந்தையாக பார்க்குறாரு எல்லோரையும். அந்த மாதிரி நம்மளும் நிராகாரராக இருக்கிறதுக்கான ஞானத்தை பாபா கொடுக்குறார். கேள்வி: பாபா ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்கிறார்? நிறைய பேர் இது கேட்பாங்க. அது என்ன ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏன்னா திரும்ப திரும்ப அதை மறக்கிறீங்க, அதனால தான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன். இத்தனை தடவை சொல்லியே நம்ம மறக்கிறோம். நம்ம என்ன அப்படி தொடர்ந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறோமா? நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறோமா? ஆனால் சில குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, கண்டிப்பாக நான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதை நீங்கள் மறந்துடுறீங்க. நான் லட்ச தடவை சொன்னால், நீங்கள் பல கோடி தடவை சொன்னால் தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். பாபா ஒரு தடவை சொல்கிற முறையிலே நம்ம பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்க தான் அது தாரணை ஆகும். அது உங்களுடைய மனசு அப்படியே லேசாக்கும். அடுத்து வீண் விஷயத்தை பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே நீங்கள் நவுந்துடுவீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த போதை கட்டாகிறத விரும்ப மாட்டீங்க. நீங்கள் மாயின் புயல்களோ உங்களை தொல்லைப்படுத்துது. அப்படி இருக்கும்போது நான் தினம் தினம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலன்னா மாயின் புயலை அடிச்சிட்டு போயிடுவீங்க. அதனால தான் எச்சரிக்கை கொடுக்குறார். ஆத்மா பரமாத்மாவை நினை, இதுதான் முக்கியமான விஷயம். இதில் தான் மாயையிலேருந்து தப்பிக்கிறீங்க. மாயை பல ரூபம் எடுக்கலாம், ஆனால் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி பரமாத்மா நினைவில் ஆத்மாவாகிய நான் இருக்கிறேன். இன்னும் நான் சதோப்பிரதானம் ஆகலை. அப்படி ஆகிட்டிங்கன்னா பாபா திரும்ப திரும்ப சொல்கிறத நிறுத்திடுவேன்ற அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானம் சொல்கிறதையே நிறுத்திடுவேன். சதோப்பிரதானம் ஆகிட்டால் நம்ம இந்த உடலை விட்டே போயிடுவோம். ஸோ சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு தானே இந்த ஞானம், இல்லையா? திரும்ப திரும்ப கையை காலை ஒரே மாதிரி அசைக்க சொல்லி குருமார்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அத்தனை பேர் சப்போர்ட்டு. இங்கே ஒரே ஞானத்தை சொன்னால் குழந்தைங்க ஏன் ஒரே விஷயத்தையே சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் சொன்னாலும் புது விஷயம் இது, நம்மளால் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இது, நிரந்தரமாக ஃபாலோ பண்ண. அதுவும் மாயின் புயல் ஃபாலோ பண்ணுவியான்ட்டு மறக்கடிக்குது. அதுக்காக தான் தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஓம் சாந்தி. இது தனித்துவமான ஆன்மீக படிப்பு. புது உலகத்தில், அதாவது தங்க யுகத்தில், தேகதாரிகள் தான் மற்ற தேகதாரிகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொர்க்கத்திலேயே கூட, இல்லையா? தேவதைகளும் தேகதாரிகள் தானே. ஆனால் இங்கே தேகமற்ற பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். தேகதாரிகளுக்கு தேகமற்றவராக ஆகிறதுக்கான ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ எல்லோரும் இங்கே நம்ம ஞானத்தை பாபா கிட்ட கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இங்கே கலியுகத்தில் தேகதாரி இல்லையா? சொர்க்கத்தில் எப்படி தேகதாரிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கலியுகத்திலும் தேகதாரிக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் உடம்பே இல்லாத சிவத்தந்தை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால தான் வேதத்தில் கூட என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ண பகவானுடைய வாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவரும் தேகதாரி தானே.
ஸோ இந்த புது விஷயத்தை கேட்கும் பொழுது மனிதர்களுக்கு குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. ஆனாலும் பைபிள் குரானில் தேகமற்றவர் பேசுகிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவர் இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லலை, அவர் ஒருத்தர் உடலில் வந்து சொல்கிறாருன்னு சொல்லலை. ஸோ இங்கே தான் நமக்கு தெளிவாக எல்லாமே புரியுது. முயற்சிக்கேற்ப ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தான் புரிய வைக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது புத்தம் புதிய விஷயமாக இருக்குது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் சிவ தந்தையே வந்து சொல்கிறாரு, நான் இந்த பிரம்மா உடல் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த சிவபாபாவோ ஞான கடல், அமைதி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. இதை புரிஞ்சுக்கணும். பார்க்குற விஷயம் எதுவும் கிடையாது, ஏன்னா கண்ணுக்கு தெரிகிறவர் கிடையாது. ஆனால் அவர் ஞான கடல்ன்றது, அமைதி கடல்ன்றது அவர் பேசும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்றதும் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். அதை தான் வார்த்தையே கடவுள்னு பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ இது புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயமே தவிர பார்க்குறதுக்கான விஷயம் கிடையாது. அதை தான் இயேசு கூட பார்த்தா தான் நம்புவோன்னா அது எல்லோரும் தானே நம்புவாங்க. புத்திவான்கள் மட்டும்தான் கேட்டு நம்புவாங்க. மற்றவர்கள் எனக்கு கண்ணில் காட்டு கடைசியில் உலகம் அழியும்போது பார்த்துட்டு போவாங்க. அதுவும் எதை பார்ப்பாங்க? அவங்க யாரை கடவுளை நினைக்கிறாங்களோ அந்த காட்சி கிடைக்கும், அப்போ தான் அவங்க நம்புவாங்க. மற்றபடி சிவபாபா ஒளி புள்ளியாக தெரிஞ்சால் யாருக்கும் தெரியாது. அப்படியே சிவபக்தர்களுக்கு கூட சங்கர் காட்சி தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய ஒளி பிரகாசம், ஏன்னா அப்படி தானே அவங்க நினச்சிட்டாங்க, அப்படி தான் தெரியும். மற்றபடி இங்கே பார்க்குறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம்தான். முக்கியமான விஷயம் ஆத்மாவை பற்றியது. அந்த ஆத்மா அழிவற்றது, உடலோ அழியக்கூடியது. அழிவற்ற ஆத்மா தான் இங்கே உட்காந்து உங்களுக்கு புரிய வைக்கிது. அதாவது பாபா கூட ஒரு ஆத்மா தான். ஆனால் உங்கள் முன்னாடி சாக்கார உடல் பிரம்மாவை பார்க்குறீங்க. ஆனாலும் இந்த ஞானத்தை பேசுபவர் பிரம்மா கிடையாது, அவருக்குள்ளே இருந்து பரமாத்மா பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி கொடுக்குறாரு? பிரம்மா உடலை பயன்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வச்சு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது. 1008 கேள்வி கேட்குறாங்க. நல்லா போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு எனக்கு என்னமோ டவுட் வருது, கடவுள் இல்லையோன்னு தோணுது. நிறைய காரணங்கள்னால இவங்க விகாரத்தின் வசப்பட்டு ஆகிறது ஒன்று. இன்னொன்று, நிறைய ஆத்மாக்களின் பிரவேசம் இப்போ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாபா குழந்தைங்களே இறக்குறவங்க எல்லோரும் பக்காவாகி போயிடுறது கிடையாது இல்லையா? அவங்க இன்னொரு பாபா குழந்தைங்க உடம்புல போய் அந்த ஆத்மா எப்படி அறகுறையாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவை, பக்காவாக இருக்கிற ஆத்மாவை மாற்றிடுது. அந்த பக்காவாக இருக்கிற ஆத்மா தூய்மையில் ஏதோ மனசளவில் சூக்ஷ்மமாக பலகீனமாக இருந்தால் கூட உள்ளே பூந்துடுது. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதை! ஏன்னா அஞ்ஞானி பூந்தா கூட கண்டுபிடிச்சலாம், பாபா குழந்தை பூந்தா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நிறைய இடத்துல நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா முதல்ல பாபா குழந்தைங்களுக்கு தானே தண்டனை, அப்புறம் தானே மற்றவங்களுக்கு. அந்த மனிதர்கள் சொல்கிறாங்க, நிராகாரருக்கு தான் பேர், ரூபம், காலம், நேரம் எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஆனால் பாபா இங்கே நேரடியாக உட்காந்து நமக்கு புரிய வைக்கிறார். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, ஆனால் என்னை யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா கடவுளுக்கு உடம்பு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். உடம்பு தான் இல்லையே தவிர ஞானத்தில் கடலாக, அன்பில் கடலாக, அமைதியில் கடலாக, ஆனந்தத்தில் கடலாக இருக்கிறார். ஆனால் உடம்பு இல்லை. பிறகு எப்படி அவர் இந்த ஞானத்தை வெளிப்படுத்த முடியும், அன்பை வெளிப்படுத்த முடியும்? கண்டிப்பாக ஒரு உடம்பு தேவை. ஆனால் உங்களை மாதிரி தாயின் கர்ப்பத்திலிருந்து தனக்கென்று சொந்த உடல் எடுத்து குழந்தையாக அவர் பிறக்கிறது கிடையாது. மனிதனாகவும் பிறக்கிறதில்ல, தேவதையாகவும் பிறக்கிறதில்ல. ஸோ பாபா சொல்கிறாரு, நான் ஒருபோதும் மனிதனும் ஆவதில்லை, தேவதையும் ஆவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்?
சொர்க்கத்திலையும் பிறக்கிறதில்ல, நரகத்திலையும் பிறக்கிறதில்ல. தேவதைகள் கூட தேகம் எடுக்கிறாங்க, தேகத்தை தாரணை செய்கிறாங்க. நான் மட்டும்தான் நிரந்தரமாக தேகமற்றவனாக இருக்கிறேன். அதனால தான் சதா சிவம், சதா ஒளியானவர் அப்படின்னு சொல்லப்படுறது. மறுஜன்மமே எடுக்காத பாகம்னா அது எனக்கு மட்டும்தான் இருக்குது நாடகத்தில்ன்றார். ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும். நான் கண்ணுக்கு தெரிகிறவனாக இல்லை. அந்த மனிதர்கள் நினைக்கிறாங்க கிருஷ்ண பகவானுடைய வாக்கு தான் கீதை அப்படின்ட்டு. பாருங்க, என்ன ரதத்தை காட்டி இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். குதிரை வண்டியில் கீதை சொல்கிறார் கிருஷ்ணர். ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைங்களே நீங்கள் குழப்பம் அடையலை தானே, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா பாபா கிட்ட புரிஞ்சுக்கோங்க. பாபா உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இருக்கிறார். நீங்கள் எதையுமே வாயை திறந்து கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு தேவையானது தானாக கிடைக்கும், ஞானம் உட்பட. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அதெல்லாம் கிடையாதுங்க. கேட்குற அளவுக்கு நம்ம புத்திசாலியா? ஆத்மா இப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கா தெரியும்? சதம் பாபா சார் ஞானத்தின் விஷயமோ அல்லது எந்த விஷயமே கேட்கக்கூடாதுன்றார். நீங்கள் ராஜா, உங்களை தேடி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்றார். என் கூட மட்டும் இருங்க, என் நினைவில் மட்டும் இருங்க, அவ்வளோதான். செய்பவர் செய்விப்பவர் பாபா இந்த உடம்பு மூலமாக செய்கிறாருன்ற உணர்வு இருங்க, நான் செய்கிறேன்ற உணர்வு கூட இல்லாமல் செய்யுங்க, அவ்வளோதான். இந்த சங்கம் யுகம் சொர்க்கத்தை விட உயர்ந்த யுகமாக உங்களுக்கு அனுபவமாகும். சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் அப்படியே பறக்கிறாங்க. அந்த மாதிரி அது உடம்பால் பறக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம புத்தியினால் பறந்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நான் இந்த மிகவும் மங்களகரமான சங்கமயுகத்தில் மட்டும்தான் அவதரிக்கிறேன். மிக அற்புதமான ஜென்மம் என்னுடைய ஜென்மம். குழந்தைங்களுக்கும் இதை அற்புதமாக உணர்றீங்க இல்லையா? ஸோ மிக முக்கியமான பரீட்சையை பாஸ் பண்ண வைக்கிறேன் இல்லையா? யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டரு, ஒன்றுத்துக்கும் நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டரு. ஆனால் நாராயணன் ஆகிறதுக்கான கோச்சிங் சென்டரை பாபா நடத்துகிறார். ஆனால் இதை விட்டுட்டாங்க எல்லோரும். உலகத்திலே மிக முக்கியமான எக்ஸாம் இது தான். இதை விட உயர்வான எக்ஸாம் கிடையாது. ஏன்னா 21 பிறவிக்கு இதோடைய பலன். நீட் எழுதுனா என்ன, டாக்டர் சீட்டு கிடைக்கும் அவ்வளோதானே. அங்கே போய் மறுபடியும் படிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே படிக்கிறதுக்குள்ளே கெட்டு போகாமல் இருக்கணும், இறக்காமல் இருக்கணும், நோய் வாய்ப்படாமல் இருக்கணும், அப்புறம் நல்ல டாக்டராக ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரே தடவை தான் இந்த படிப்பு. இந்த இப்போ பாருங்கள், டாக்டருங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு கொல்கத்தாவில் அவ்வளோ ஸ்ட்ரைக்கு. ஆனால் நம்ம சொர்க்கத்தில் இந்த மாதிரி எந்த பிரச்சனை, அங்கே டாக்டருக்கே வேலை கிடையாது. நோய் வந்தால் தானே டாக்டருக்கு, மற்றபடி பாதுகாப்பு இல்லைன்ற விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகத்தின் மிக உயர்ந்த எஜமானர் ஆகிறதுக்கான ஞானத்தை பாபா சொல்லிக் கொடுக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஞானம்! இந்த ஞானத்தை நினச்சி பார்க்கணும். எப்படா இந்த ஒரு ஞானம், அதை படித்தால் முதல்வராக கூட ஆக முடியாது, அதுக்கே படிப்பு இல்லை. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டு போய் எலெக்ஷன்லாம் நிற்க தேவையில்லை. ராஜா ஆகிறதுக்கும் படிப்பு இல்லைங்க. ஆனால் இங்கே மகாராஜா சொர்க்கத்தின் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிடக்கூடிய ராஜாதி ராஜாவாக ஆக்குறார். அப்படிப்பட்ட படிப்பு முழுக்க இலவசமாக கிடைக்குது. இந்த படிப்புக்கு யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவை கிடையாது. நீங்களே கோச்சிக்கிட்டு விட்டு போனால் தான் உண்டு. பாபா ஒருபொழுதும் உங்களை போகணும் சொல்கிறது கிடையாது. வாவான்னு தான் கூப்பிட்றாரு. குழந்தைங்க தான் வராமல் எதையாவது ஒரு சின்ன ரீசனுக்காக போயிடுறாங்க. ஹே ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நான் உங்களுக்கு சேவை செய்ய வரேன். ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை நடத்துகிறேன். அதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சங்கமயுகத்தில் நான் வரேன். அரை கல்பமாக பாபா பதித்த பாவனா வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. யாரை கூப்பிட்டீங்க? ஸ்ரீகிருஷ்ணரா பதித்த பாவனர்? பரமபிதா பரமாத்மா தான் பதித்த பாவனர். அதனால்
அந்த சிவபாபா தான் அழுக்கானவர்களை தூய்மையாக்க இங்கே வர வேண்டி இருக்குது. அதனால தான் சொல்லப்படுது, சத்தியமான தந்தையின் அழிவற்ற மூர்த்தி, சத்தியமான டீச்சரின் அழிவற்ற மூர்த்தி, சத்தியமான சத்குருவின் அழிவற்ற மூர்த்தின்னு சொல்லப்படுது. சீக்கியர்களுக்கு நல்ல ஸ்லோகன் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு அந்த அழிவற்ற மூர்த்தி சத்குரு எப்போ வராருன்னு தெரியாது. கடவுளுக்கு மனிதனை தேவதையாக்க அதிக நேரம் எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மனிதனை தேவதையாக்க அவர் எப்போ வராரு? அவர் மட்டும்தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பவர். ஸோ இதில் உங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? மன்மனாபவன் சொல்கிறார், அவ்வளவுதான். அதோடைய அர்த்தத்தை சொல்கிறார். வேறு யாராலையும் அதோடைய அர்த்தத்தை சொல்லவே முடியாது. அழிவற்ற மூர்த்தி சத்குரு இங்கே உட்கார்ந்து இந்த பிரம்மா உடல் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு சொல்கிறார். உலகத்தின் எஜமானர் ஆக்கிறதுக்காக பாபா இங்கே வந்தே ஆகணும். சொல்கிறார், ஏ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு சதோ பிரதானமாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க தெரியுமா? பிறகுதான் நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. முழு காலச்சக்கரமும் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் அப்படி சதோ பிரதானமாக இருந்தவங்க தான் இப்போ கீழான நிலை அடைந்தவர்களாக தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. ஸோ இது ஒரு காலச்சக்கரம். மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ வெறும் தேவதைகள் மட்டும் நிரம்பிய தூய்மையான உலகம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்கு நான் போனால் எப்படி இருக்கும்? பாபா சொல்கிறார், இப்போ வரப்போகிறீங்க. ஏன்னா அந்த தேவதைகள் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. குழம்பிடுறாங்க அதுக்கான பதிலை கேட்டால். அப்படியே மேலே போயிட்டாங்க. எத்தனை பேர் மேலே போனாங்க? அப்போ இப்போ இருக்கிறவங்க போக மாட்டுறாங்க. ஸோ பாபா தான் நம்மை புத்திசாலியாக மாற்றுறார் இந்த ஞானத்தை கொடுத்து. குழந்தைகளே, நான் ஒரே ஒரு தடவை தான் வரேன். ஸோ அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் மெயினாக அந்த எச்சரிக்கை. ஒரே தடவை தான் வரேன். பஸ்ஸில் லாங் ட்ராவல் போகும்போது காஃபி டீ குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, இதோட வண்டி போய் ஒரு 5 மணி நேரம் கழித்து ஏதோ ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும், அங்கே தான் நிற்கணுருவாங்க. பசிக்காதவங்க கூட இறங்கி போய் சாப்பிடுவான், இல்லை அட்லீஸ்ட் வாங்கிட்டாவது வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார், இதோட முடிஞ்சிச்சு, இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் வருவோம், இப்போயே நிரப்பிக்கோ ஆத்மாவுக்குள்ளன்றார். ஏன் பாபா சொர்க்கத்துக்கு ஏன் பாபா வர மாட்டேறீங்க? நான் ஏன் வரணும் கேட்குறாரு. ஏன்னா அங்கே உனக்கு எந்த பயமும் இல்லை, மரணம் கூட வராது. இல்லை பயப்படுற நேரத்தில் தான் உங்களுக்கு பயமற்றவரை மாற்றுறதுக்கு பாபா வராரு. ஏன்னா பாபா காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன், மரண பயத்தையே அழிக்கக்கூடிய காலன் அவர். ஸோ மரண பயம் கூட இல்லாத காரணத்தினால்தான் தங்க யுகத்தில் பாபா வர வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே மரணமும் வராது, மகா காலனும் வரமாட்டார், அதாவது பாபாவும் வரமாட்டார். இப்போ தான் ஆத்மாக்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிறார். சந்தோஷமாக போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். எஸ் பாபா, நாங்கள் உங்கள் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பாபா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்றார். இல்லையா? இங்கேருந்து விண்வெளிக்கு போகும்போது கல்பனா சாவ்லா ஆகட்டும், இப்போ சுனிதா வில்லியம்ஸ் ஆகட்டும், அவ்வளோ ஆனந்தமாக போகிறாங்க. கல்பனா சாவ்லா திரும்ப வரும்போது இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது பூமிக்கு வர வரைக்கும் எது வேணாலும் நடக்கும், எதுவும் நிச்சயம் கிடையாது. அதுக்கே ஆனந்தமாக போகிறாங்க. இங்கே உண்மையிலே நீங்கள் ஆனந்தமாக போய் சொர்க்கத்துக்கு வர போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி போகணும்? எவ்வளோ ஆனந்தமாக போகணும்?
அந்த சொர்க்கத்துக்கு போகிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த போதையில் இங்கே நரகம்னு ஒன்று இருக்குது, இங்கே எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இந்த உறவுகள்லாம் இருக்குது, இந்த கடமை இருக்குது, எல்லாமே மறந்துடும். அந்த அளவுக்கு பாபாவை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும். ஏன்னா பாபாவுக்கு நம்ம கூப்பிட்டதே அதுக்காக தானே. அழுக்கான உலகத்திலேருந்து சாந்தி தாமம் வழியாக அந்த தூய்மையான சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க பாபான்னு தானே கூப்பிட்டோம். அப்புறம் வந்தப்புறம் நீங்கள் ரெடி ஆகலைன்னா என்ன அர்த்தம்? இல்லை ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பாமலே இருந்தால் அவன் கடுப்பாயிட மாட்டான். ஆனால் நம்ம பாபா ரொம்ப பொறுமைசாலி இல்லையா? 100 வருஷம் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனாலும் அவருக்கும் டைம் இருக்குது. கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்க போகிறதில்ல. நம்மளும் கடைசி வரைக்கும் இந்த உடம்புலேயே இருக்க போகிறதில்ல. எந்த நேரம் வேணாலும் உடம்பு விட்டு போவோம். அப்போ அலட்சியமே இருக்கக்கூடாது. எது செய்யணுனாலும் அப்போவே பண்ணிவிடுங்கன்றார். திரும்ப திரும்ப மறக்காதீங்க இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை முக்கியமானது நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இது யாத்திரையில் இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணுன்றார். அதான் நினைவு யாத்திரை. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற நினைவு வச்சிருக்கிறது தான் அங்கே நினைவு யாத்திரை. சொர்க்கத்துக்கு எப்படி சபரிமலைக்கு போனால் இடுமுடி கட்டிட்டு போகணும், பிரம்மச்சரிய விரதத்தோடு போகணுமோ, அதே மாதிரி இங்கே பிரம்மச்சரிய விரதம் இங்கே எல்லாத்தையும் கட்டி எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு போகணும். அவங்க தலையில் சுமந்துட்டு போயிட்டு வராங்க. ஆனால் இங்கே அதுவும் ஓகே தான், அங்கே போய் கொடுத்துட்டு வர மாதிரி. பட் இங்கே எடுத்தோடனே பாபாட்ட கொடுத்துட்டோம். லேசாக இருக்கணும். இந்த விஷயத்த மறக்காதீங்க. ஆனால் உங்கள் மிகப்பெரிய எதிரி மாயா எதிரியே உட்காந்துட்ருக்குறான். திரும்ப திரும்ப மண்டையில் அடித்து மறக்க வச்சிட்றான். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், பாபா எப்படி சர்வசக்திவானோ அதேமாதிரி மாயையும் சர்வசக்திவானாக இருக்கிறான். ஏன்னா அரை கல்பம் நம்மை ஆட்சி செஞ்சவளுக்கு தெரியாத நம்மளுடைய பலகீனம் என்னென்னன்ட்டு. அதனால் அந்த பலகீனத்தை கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்மளை மறக்க வச்சிட்றா, நம்மளுடைய லட்சிய பயணத்தை. அதனால தான் தினம் தினம் பாபா புரிய வைக்கிறார். ஏன் தினம் தினம் ஒரே விஷயத்த சொல்கிறாருன்னா இதனால தான். ஒருவேளை பாபா மட்டும் தினம் தினம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலன்னா மாயை பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோன்றார். ஒரு நாள் முரளி படிக்கலைனாலே எவ்வளோ பெரிய பாதிப்பை நம்மளால் உணர முடியுது. இப்போ தினம் தினம் பாபா சொல்லலைன்னா என்ன ஆவருது? இது தூய்மை மற்றும் அழுக்கின் விளையாட்டு. பாபா தூய்மையாக்குறதும் மாயா அழுக்காக்குறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சங்கமேகத்தில். பாபா சொல்கிறார், உங்களுடைய நடத்தையை சரி பண்ணிக்கணும்னா முதல் ஸ்டெப்பு தூய்மை ஆகணும். அதான் முக்கியம். சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அபிஷேகம் பண்ணுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் அலங்காரம். அந்த மாதிரி ஆத்மாவை குளிப்பாட்டணும், தூய்மையாக்கணும். அதற்கு பிறகு தான் தெய்வீக குண அலங்காரம் வரும். ஏன்னா முதல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் காலி பண்ணணும்ல. ஆனால் இந்த காம விகாரத்தினால எவ்வளவு சண்டை சச்சரவு நடக்குது வீட்டுக்கு வீடு. பாபா சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஞானத்தின் 3வது கண் கொடுத்துருக்கிறேனே, எதுக்கு மூடி வச்சிருக்கிறதுக்கா? அதை திறந்து ஆத்மாவை பாருங்கள். ஏன்னா 3வது கண் ஞானக்கண்ணுனால ஆத்மா தான் தெரியும், அழியக்கூடிய எதுவும் அதுக்கு தெரியாது. இல்லை எக்ஸ்ரே கண் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இல்லை எக்ஸ்ரே உடம்புக்குள்ளே எலும்பு காட்டும். ஆனால் பாபா கொடுத்துருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை காட்டும். கண்ணால் பார்க்கக்கூடிய எதுவுமே தெரியாது இந்த ஞானத்தின் 3வது கண்ணில். அதனால் பாபா சொல்கிறார், எதையுமே ஊனக்கண்ணால் பார்க்காதீங்க. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு. எதையும் பார்க்கக்கூட செய்யாதீங்க ஊனக்கண்ணால். அழிவற்ற ஆத்மாவை பாருங்கள். புத்தியினால் தான் அதையும் பார்க்க முடியும். பரமாத்மாவை பாருங்கள், சொர்க்கத்தை பாருங்கள், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற நினைவில் இருங்க. சகோதர ஆத்மாக்களோடு இருக்கிறன்றது ஞாபகம் இருக்கட்டும். யாரை பார்த்தாலும் அந்த சகோதர ஆத்மா தான் நடக்குது, பேசுது, எல்லாமே அந்த ஒலி தான் பண்ணுது எல்லாத்தையும் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். ஊனக்கண்ணே கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றார். ஊனக்கண்ணால் பார்க்குற எதுவுமே தெரியக்கூடாதுன்றார். ஆத்மாக்கள் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அப்போ எப்படி நாம் காம விகாரத்தில் ஈடுபட முடியும்? உடம்பு இல்லாமல் தான் வந்தோம், அப்போ உடம்பு இல்லாமல் தான் போகணும் வீட்டுக்கு. அதாவது நிராகாரர் ஆகி போகணும். அதுக்கு தான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் நினைவாக தான் பக்தியில் மூல மந்திரம் என்ன? ஓம் நான் ஆத்மான்னு அர்த்தம்.
ஆத்மா இங்கே சதோப்பிரதானமாக வந்தது, இப்போ மீண்டும் சதோப்பிரதானமாகி அந்த இனிமையான வீட்டுக்கு போகணும். அதுக்கு முக்கியமான விஷயமே தூய்மை தான். மனிதர்கள் சொல்கிறாங்க, ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப இங்கே புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சரி திரும்ப திரும்ப நான் புரிய வைக்கிறேன் ஒரே விஷயங்களை. ஸோ அந்த விஷயத்தையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. இப்போ நான் நிறைய புரிய வைக்கலன்னு நீங்களே சொல்கிறீங்க, கொஞ்சம் தான் புரிய வைக்கிறேன். அந்த கொஞ்சம் விஷயத்தையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ எளிமையாக பாபா புரிய வைக்கிறார். ஆனால் யாரோ ஒருத்தர் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு தான் பாபா தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார், எழுப்பிட்டே இருக்கிறார் குழந்தைங்களை. பாபா நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் பாபா, தினம் தினம் இங்கே நீங்கள் என்ன புரிய வைக்கிறீங்களோ அத்தனையும் நான் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு பாபா. ஸோ அதனால் தமப்பிரதானத்துலேருந்து சதப்பிரதானம் ஆகிடுவோம் பாபா இப்போவே அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்களே. நான் சுதந்திரம் ஆயிட்டேன் பாபா மாயைக்கிட்ட இருந்து அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் இனிமேல்ட்டு எதுவும் சொல்ல தேவையில்ல பாபா, நீங்களும் எவ்வளோ சொல்லிட்டீங்க, நான் சதப்பிரதானம் ஆயிடுறேன் பாபா, இப்போ ஆயிடுறேன் பாபான்னு சொல்ல மாட்டீங்களே. சொல்கிறீங்களா? அதனால தான் பாபா தினம் தினம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குதுன்றார். ஒரே விஷயந்தான் பாபா சொல்கிறாரு, உண்மைதான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்களே, என் நினைவிலே இருங்கன்னு சொன்னதை. அப்பாவை கூட நினைக்க மாட்டீங்க. பாபா நான் உங்களை திரும்ப திரும்ப மறந்துடுறேன்னு சொல்கிறீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப பாபாவை நினைக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு பாபா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதையே தான் நீங்களும் மற்றவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். அதான் பாபா சொல்றார், நான் உங்களுக்கு எப்படி அன்பாக புரிய வைக்கிறேனோ அதே மாதிரி புரிய வைங்கன்றார். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும்னு கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். உங்கள் தலையில் இருக்கிற ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் அழியிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இதைத்தான் பாபா ஆரம்பத்திலும் சொன்னார், கடைசியிலும் சொல்கிறார். ஸோ இது கீதையிலும் ஆரம்பத்திலும் கடைசியிலும் மன்மனாபவன்னு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லுவார். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் சதோப்பிரதானமாக ஆக முடியும். ஏன்னா நீங்களே என்ன எழுதுறீங்க, பாபா இந்த மாயின் புயல் வந்து உங்களை மறக்க வச்சிடுது பாபான்னு தானே பாபாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க. அப்போ பாபா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டாமா இல்லையா? ஒரு தடவை மாய்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காரும்போது பாபா முரளியை கேட்டோன்னே ஆமாம் பாபா இந்த தப்பு பண்ணிட்டேன் பாபா, இனிமேல்ட்டு எச்சரிக்கையாக இருக்கிறேன் பாபான்னு ஒரு வைராக்கிய உள்ளுணர்வு வருது இல்லை? பாபா எச்சரிக்கை பண்ணுறதுனால தானே. அப்படி மாயக்கிட்ட நீங்கள் விழுந்தீங்கன்னா அப்படியே மைண்டு பிளாங்க் ஆகிடும். இவ்வளோ நாள் கேட்ட முரளிலாம் எங்கே போச்சுனே தெரியாது. அந்த முரளிலாம் ஞாபகம் வர்றதுக்கு நீங்கள் முதல்ல முரளி படிக்கும்பொழுது தான் கொஞ்சம் அந்த நார்மலுக்கு வரும். நார்மல் வந்த பிறகு தான் நீங்கள் விழுந்த மாயைக்கான ஞானமெல்லாம் அப்போ தான் வருமே. அதுக்கு தான் ஸ்லைட்டாக கூட மாயின் வசம் ஆகக்கூடாது, ஆயிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் புத்தி பேதலிச்சு போய்டுன்றார். ஸோ அப்போ பாபா தினம் தினம் எச்சரிக்கை கொடுக்கணும் தானே. அப்படியே உங்களை அனாதையாக விட்டுட்டு போயிடுவாரா? 2500 வருஷம் அனாதையாக இருந்தீங்க இல்லையா? உங்களுடைய முயற்சியில் வரிசைக்கிரமம் இருக்குதுன்னு பாபாவுக்கும் தெரியும். சதோப்பிரதானமாகாமல் யாரும் திரும்பி போக முடியாது. இது யுத்தத்தோடு தொடர்பு கொண்டதாகவும் இருக்குது. எது? நீங்கள் சதோப்பிரதானம் ஆகிறது. எப்போ நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுறீங்களோ அப்போ தான் யுத்தமே ஸ்டார்ட் ஆகுன்றார். இப்போ சதோப்பிரதானம்னா மெயினாக உடல் உணர்வே இருக்காது, ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. அப்போ எந்த பயமும் இருக்காது, உடல் உணர்வில் இருக்கும்போது தான் பயம் வரும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இந்த ஞானம் ஒரு வினாடிக்கான ஞானம். அந்த முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைங்க, அவ்வளோதான் ஞானம். ஆனால் அதை முயற்சி பண்ணணுமே. அந்த முயற்சியின் ஆதாரத்தில் தான் நீங்கள் வரிசைக்கிரமமாக சதோப்பிரதானமாக ஆகுறீங்க. அந்த எல்லையற்ற தந்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அடைஞ்சிட்டீங்க.
ஆனாலும் அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணணும்னா கண்டிப்பாக தூய்மை ஆனாதான் முடியும். இல்லை, எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறாரு, சுகக்கடல், எல்லையற்ற அமைதி கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, செல்வத்தை கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ அடைவீங்க? தூய்மை ஆனாதான் அடைவீங்க. இல்லை, சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறவி எடுப்போம். அதற்கு இப்போ நல்ல முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலர் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்பாவை நினைக்கணுன்ற புத்தி கூட இல்லை. அவங்க இந்த படிப்பை ஒருபொழுதும் படித்ததே கிடையாது. முழு கல்பத்திலும் நிராகார தந்தை கிட்ட படிக்கிற பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடைச்சது கிடையாது. ஸோ அப்போ இது எவ்வளவு ஆச்சரியமான, அற்புதமான, புத்தம் புதிய விஷயம். கடவுளே வந்து ஞானத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது. பாபா சொல்கிறாரு, நான் 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் வருகிறேன், உங்களை சதோ பிரதானமாக்குறதுக்காக வரேன். ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களை சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். சதோ பிரதானம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. எப்படி மற்ற உலகியல் படிப்பில் மாணவர்கள் ஃபெயில் ஆகுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் குழந்தைங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா பாபாவை நினைவு செஞ்சால் என்ன ஆகுன்றது கூட அவங்க புரிஞ்சிக்கல. அப்புறம் எப்படி அவங்க பாபாவை நினைப்பாங்க? இல்லையா, நினைத்தால் பாவம் அழியும், ஆனந்தம் வரும், உயர்ந்த பதவி வரும், குணம் மாறும், இது எதுவுமே அவங்களுக்கு புரியலன்னும் போது எப்படி அவங்க நினைப்பாங்க? அப்போ ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ தவறான தொடர்பு, உலகியல் விஷயங்கள் இதில் முழுகினதுனால பாபா சொல்கிறது அவங்களுக்குள்ளே போய் உட்கார மாட்டேங்குது. ஸோ பாபா நமக்கு அப்பாவாக இருக்கார். அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியைத்தான் நாம் அடைவோம். பாபா ஒரே தடவை தான் வந்து இதை புரிய வைக்கிறார் இந்த சங்கமயுகத்தில். ஸோ அதுலேயே நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த உயர்ந்த தேவதை பதவியை அடைஞ்சிடுறோம். ஞானத்தை கேட்குறவங்க தேவதை ஆகிடுவாங்க. மற்றவர்கள் எல்லோரும் பாபா இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து வரிசை கிரமமாக அவங்கவுங்க நேரத்துக்கு வந்து நடிக்க ஆரம்பிப்பாங்க பூமியில். இது எல்லாமே வயதான தாய்மார்கள் புத்தியில் வந்து உட்கார்றது கஷ்டம். அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும். வேறு எதுவும் புரியலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, அப்பாவை நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன், இதை மட்டும் நினைவு பண்ணுங்கன்றார். ஸோ குறிப்பாக வயதான தாய்மார்கள் மெயினாக அந்த காலத்துக்கு சொன்னார். ஏன்னா அப்போல்லாம் வந்து யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் படித்தவங்களாக இருக்கிறதுனால புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சிக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் புரியாதவங்களாம் இருக்கிறாங்க. நல்லா படித்தவங்களே புரியாமல் இருக்கிறாங்கல்ல. சிவபாபா தான் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையாக இருக்கிறார். மற்றபடி லௌகீக தந்தையோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு நிராகார தந்தை சிவபாபா. அவரை நினைக்க நினைக்க நாம் தூய்மையாகி இந்த அழுக்கான உடலை விட்டு அந்த பாபாவை நோக்கி போயிடுவோம் பரந்தாமத்துக்கு. ஸோ பாபா வந்து எவ்வளவோ புரிய வைக்கிறார். ஒரு நாலு முரளியும் நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே வரும். கடகடன்னு படித்தா 20 நிமிஷம். ஆனால் அதில் அந்தளவுக்கு புரியாது. ஸோ பாபா அவ்வளவு புரிய வைத்தாலும் கூட எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா மாயை மறக்க வச்சுக்கிட்டே இருக்குது. மாயையின் விஷயங்கள் ஞாபகம் வரும்போது அந்தந்த டைமில் வந்து ஞாபக மறதி ஏற்படும். பாபா சொல்கிறது மைண்டு கிரகிக்காது. அதனால தான் இதை யுத்தம்னு சொல்கிறாங்க. பாபா இங்கே உட்காந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வைக்கிறார். நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார். கரெக்டாக சொல்லணுன்னா இல்லை, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு ஞாபகப்படுத்துகிறார். சொர்க்கத்தில் ஆட்சி செஞ்சீங்க, பரிசுத்தமான பார்வை இருந்தது, அதுக்கு முந்தைய சங்கமயுகத்தில் நான் ஞானத்தை கொடுக்கும்போது நீங்கள் மாறினீங்க அப்படின்னு நிறைய ஞாபகப்படுத்துகிறார். ஸோ பாபா சொல்கிறார், என்னென்ன தவறெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, முக்கியமான தவறுகளுடைய லிஸ்ட்டு போடுங்க. அதில் பாபா சொல்கிறார், பாபா எங்கும் நிறைந்தவர்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறுன்றார். பகவானுடைய மகா வாக்கியம் நான் எங்கும் நிறைந்தவன் கிடையாது.
உண்மையிலே இந்த 5 விகார சாத்தான் தான் எங்கும் நிறைந்ததாக இருக்குது. சாத்தானுடைய மகிமையை தூக்கி கடவுளுக்கு போட்டாங்க. இது மிக கடுமையான தவறு நீங்கள் பண்ணிட்டீங்கன்றார். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் கீதையின் பகவான் கிடையாது. அடுத்த தப்பு, பரமபிதா பரமாத்மா சிவன் தான் கீதையின் பகவான். ஸோ இந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணிங்கன்னா நீங்கள் தேவதை ஆகிடுவீங்க. ஸோ அப்போ ஆத்மான்ற உணர்றதுக்கான ஞானத்தை கொடுக்கணும். தேவைப்பட்டால் கிருஷ்ணர் எப்படி கடவுள் கிடையாது, எப்படி கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்கன்றார். ஆனாலும் எந்த குழந்தையும் பாபாவுக்கு இப்படி லெட்டர் எழுதலையாம். பாபா இந்த தவறுகள்னால தான் பாரதம் தூய்மையாக இருந்த பாரதம் அழுக்காயிடுச்சின்னு நான் சொன்னேன்னு யாருமே லெட்டர் எழுதலைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே சொல்லலைன்றார். இதை கண்டிப்பாக சொல்லணும். பாலாரும் தேனாரும் ஓடிய பாரதம் இப்போ எங்கே போச்சு, எதனால் காணாமல் போச்சு, அதை சொல்லணும். இல்லை, ஒரு மனிதனே விகாரத்தில் ஈடுபடுறான்னா அவனுடைய செல்வமே கரைய ஆரம்பிச்சிடும். கடவுள் எப்படி சர்வவியாபியாக, அதாவது எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? கடவுள் ஒரே ஒருத்தர் தான். அவர் பரமபிதா பரமாத்மாவாக பரம சத்குருவாக இருக்கிறாரு. எந்த தேகதாரியையும் நாம் பரமபிதானோ பரம டீச்சர்னோ பரம சத்குருனோ சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் மிக மிக உயர்ந்தவர். ஸ்தூல உலகத்தில் எப்போ இந்த உலகம் சதோ பிரதானமாகுதோ அப்போ தான் அவர் வரார். எப்போ உலகம் சதோ பிரதானத்திலிருந்து சதோவாக 2 கலைகள் குறையுதோ அப்போ தான் ராமர் வரார். பிறகு மற்றவர்கள் எல்லாம் அவங்கவுங்க நேரப்படி வரிசைக்கிரமமாக வராங்க. வேதங்களில் எல்லாருடைய விகாரங்களையும் குடித்ததுனால சங்கரருடைய கழுத்து நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இல்லை, ஆழகால விஷம் வந்தது அந்த கடலை கடையும் பொழுது, அதையெல்லாம் சங்கர் குடிச்சிட்டாரு அப்படின்னா என்னென்னா நம்ம பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் புரிய வைக்கும் பொழுது இப்போ கூட உங்களுடைய தொண்டை வறண்டு போயிடுதுன்றார். ஏன்னா இது ரொம்ப சின்ன விஷயந்தான், விஸ்தாரமாக நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் மாயை அவ்வளவு சக்திசாலியாக இருக்குது. தேவையில்லாத கேள்வி கேட்டு உங்களை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போயிடும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் இதயத்தை பார்த்து கேளுங்க, நான் தெய்வீக குணம் நிரம்பியவனாக சதோ பிரதானமாக ஆகியிருக்கிறேனா? ஸோ நம்ம விகாரத்தை பாபா கிட்ட கொடுக்கறது அவங்க சங்கருடைய கழுத்தே கருநீளத்தில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஷத்தை உண்டதுனால. இதையெல்லாம் நம்ம புரிய வச்சு நம்ம தொண்டையே காஞ்சி போயிடுது. விஷயம் என்னமோ ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் இதை புரிய விடாமல் தடுக்கிறதுல மாயை அவ்வளோ சக்திசாலியாக இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசை கேட்கணும், நான் தெய்வீக குணம் நிரம்பியவனாக மாறிட்டேனா, சதோ பிரதானமாக ஆகிட்டேனா? பாபா சொல்கிறாரு, உலக அழிவு நடக்கும் வரை நீங்கள் கர்மாதித்த நிலை அடைய முடியாது. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்னாலும் உலக அழிவு நடக்கும்பொழுது தான் அந்த கர்மாதித்த நிலை அடைவீங்க. கரெக்டாக சொல்லணும், அந்த கர்மாதித்த நிலை அடையும் போது தான் அந்த உலக அழிவும் நடக்கும். அப்போ நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே, அதை மெயினாக ஏன் சொல்கிறாருன்னா, அலட்சியமாக இருக்கிறதுக்கு சொல்லலை. சரி அவ்வளோ நேரம் இருக்குது அப்படி தப்பாக புரிஞ்சுக்கோங்க, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பக்காவாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பக்காவாக ஆகலை, இன்னும் அழியிற நேரம் வரைக்கும் நீங்கள் அழிக்க வேண்டிய குணங்கள் இருக்குது உங்களுக்குள்ளே. அப்படி அதை கண்டுபிடிச்சி அழிங்கன்றதுக்காக எண்ணத்தில் செக் பண்ணணும். வார்த்தையில் தவறான வார்த்தை இல்லாட்டினாலும் எண்ணம் எப்படி இருக்குது,
அப்படியே தெய்வீக குணம், அப்படியே யாரை பார்த்தாலும் அப்படியே நல்லா இருக்கணும், அப்படியே ஆத்மாவை பார்க்குறது, ஒரு தேவதையாக பார்க்குறது, அந்த தெய்வீக குணம் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது, அந்த மாதிரி ஆகுதா? அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அலட்சியமாக இருக்காதீங்கன்றதுக்காக தான் பாபா இது சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறாரு, கர்மாதீத்த, அதாவது உட்காந்து சிவபாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க முழு நேரமுன்ற. அப்படின்னா போய் ஒரு இடத்துல உட்காந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க முழு நேரமும். மற்ற காரியங்கள் எல்லாம் சைடாக செய்கிற மாதிரி தான். மெயின் விஷயம் வந்து நினைக்கிறது தான். இந்த பூ கட்டுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் அரும்பு வாங்கி பூ கட்டுவாங்க. 4-5 பெண்கள், அதாவது 4 வீட்டு பெண்கள் ஒன்றா வந்து உட்காந்துட்டு அந்த அரும்பு எடுத்து கட்டுவாங்க. என்னென்னமோ கதை பேசுவாங்க. ஆனால் அங்கே மெயின் விஷயம் என்ன? பூ கட்டுறது. ஸோ அது நடந்துடும். அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் எது பண்ணாலும், ஆனால் அது வந்து கவனச்சிதறல். பூ கட்டுறதுக்கு பெருசாக கவனம் தேவையில்லை. ஆனால் இங்கே கவனத்தை பாபா கிட்ட வைக்கிறோம், காரியம் செய்கிறோம். அப்படி இருக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் பேச வேண்டான்றார். பாபாவை நினைக்கிறதை தவிர, பாபாவை பற்றி, சொர்க்கத்தை பற்றிய தவிர வேறு எதை பற்றியும் பேசக்கூட செய்யாதீங்க. அவ்வளவுதான். பாபா கண்டிப்பாக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நான் கர்மாதித்த நிலையை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நாடகத்தின்படி அப்படி சொல்கிறவர் ஒருத்தர் கூட வெளிப்படலைன்றார். அது சாத்தியம் இல்லை நாடகத்தில்ன்றார். நான் கண்டிப்பாக ஆகி தீருவேன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தைரியம். ஒரே ஒருத்தர் தான் முதல் நம்பர் எடுக்க முடியும். அந்த ஒருத்தர் கூட என்ன சொல்கிறாரு? பாபா, நான் என்னுடைய தலையை உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது, மாயை இன்னும் சக்திசாலியாக வருது அப்படின்னு பிரம்ம பாபாவே சொல்கிறாராம். இத்தனைக்கும் சிவபாபா என் பக்கத்திலே உட்காந்துட்டுருக்கிற பூர்வ மத்தியில், என் ஆத்மாவுக்கு பக்கத்திலே இருந்தாலும் என்னால் அவரை நினைக்க முடியல, மறந்துடுறேன். சிவபாபா எனக்குள்ளே இருக்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எப்படி பாபாவை நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் நினைக்கணும். நான் அவரோட இருக்கிற காரணத்தினாலேயே நான் சந்தோஷம் அடைஞ்சிடுறது கிடையாதுன்றார் இல்லையா? நினைத்தால்தான் பாவம் அழியும். பாபா உடம்புல வந்துட்டாலே பாவம் அழியாது. அதனால் பாபா என்கிட்டையும் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி என்னை நிரந்தரமாக நினைவு செய்யும் தான் சொல்கிறார். பாபா சொல்கிறார், நீ வந்து என் கூடவே இருக்கிற, சக்திசாலியாக இருக்கிற, இருந்தாலும் உனக்கு இன்னும் புயல்கள் அதிகமாக வரும். புயல் வராமல் உன்னால் எப்படி குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும்? எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் வந்தால் தானே நீ புரிய வைக்க முடியும். இப்படியெல்லாம் புயல் வரும், இப்படிலாம் எச்சரிக்கையாக இருங்க. அதிலும் குறிப்பாக அவிக்த வாணி ஃபுல்லாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், பிரம்ம பாபாவே சொல்கிறார், நிறைய புயல்கள் எனக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், வரலைன்னா நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? ஸோ அதனால் எல்லா புயலும் முதல்ல உன்கிட்ட தான் வரும்ன்ட்டு சிவபாபா சொல்லுவாராம். இத்தனைக்கும் சிவபாபா என் பக்கத்திலே உட்காந்துட்ருக்கிறார் பூர்வ மத்தியில். இருந்தாலும் என்னாலேயே கர்மாதீத்த நிலை அடைய முடியலைன்னா வேறு யார் ஆக முடியும்? அதனால் கடைசியில் தான் ஆக முடியுமே தவிர இப்போ ஆக முடியாது. அது மிக உயர்ந்த இலக்குன்றார். கர்மாதீத்த நிலையை அடையிறது வந்து மிக உயர்ந்த இலக்கு. நாடகத்தின்படி எல்லோருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாராவது வேணால் முயற்சி செஞ்சு இதை காட்டட்டும். பாபா, நான் உங்களுக்கு முன்னாடி கர்மாதீத்த நிலையை அடைஞ்சு காட்டுறேன் பாபா அப்படின்னு யாராவது செஞ்சு காட்டட்டும்ன்ட்டு பிரம்மா பாபா சொல்கிறார் மற்ற குழந்தைங்க கிட்ட. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கடுமையான முயற்சி பண்ணணும். இங்கே முக்கியமான விஷயமே உங்களுடைய நடத்தை, கேரக்டர் தான். ஏன்னா தேவதைகளுடைய நடத்தைக்கும் அழுக்கான கலியுக மனிதர்களுடைய நடத்தைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது.
சிவபாபா தான் உங்களை விகாரியிலிருந்து நிர்விகாரியாக மாற்றுறார். அதனால் நீங்கள் இப்போ முயற்சி செய்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இங்கே நினைவு பண்ணுறதுன்றது நான் பாபாவுடைய குழந்தை, அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறார், அதே மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு அன்பாக நினைக்கிறது. வெறித்தனமாக ஒரு புள்ளியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அப்படி கிடையாது. அவர் புள்ளியாக இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய குணம் எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, எவ்வளோ அமைதி, பொறுமையின் சிகரம் அவர். நம்ம தினம் தினம் குப்பையில் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் குளிப்பாட்டுறார் ஞானத்தினால. ஸோ அந்த மாதிரி நான் ஆவேன் அப்படி நினைக்கிறது, அதுதான் சகஜம், ஈஸியான யோகம். ரொம்ப ஈஸியாக பண்ணணும், ஆனால் நிரந்தரமாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் முயற்சி செய்து பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறக்காதீங்க, மறக்கக்கூடாதுன்றதில் மட்டும் கவனம் கொடுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், எதுக்கு வந்திருக்காரு, என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு, எங்கே, சொர்க்கத்துக்கு, அது எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை தவிர வேறு எங்கேயும் புத்தி போகாமல் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதிலும் குறிப்பாக இந்த அப்பாவி தாய்மார்கள் மற்றவர்களின் வசத்தில் இருக்கிறாங்க, அதாவது ராவணனுடைய வசத்தில் இருக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், பாவம் இல்லையா? ஆண்கள் இப்போ போடான்னு தூக்கி கடைசிட்டு பெண்கள் வந்துடலாம், ஏன்னா இப்போ டைவர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ட்டு அவன் விகாரம் வேணும்னு கேட்டால் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் அப்போ இருந்தாங்க. அப்பாவி தாய்மார்கள் ராவணனுடைய வசப்பட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ராமருடைய வசத்தில் இருக்கிறீங்க இல்லையா? அவங்க அந்த மாயின் வசத்தில் இருக்கிறாங்க, நம்ம பாபாவுடைய வசத்தில் இருக்கிறோம். நமக்கு அந்த விகாரமே பிடிக்காது. ஸோ இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த ராவணன் அவன் பக்கம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் அந்த குழப்பம் வர்றது. குறிப்பாக நிறைய தாய்மார்களுக்கு குழப்பமாக இருக்கும். எல்லாரும் கணவன் சொல்கிறத கேளுன்றாங்க, ஆனால் பாபா தூய்மையாக இருன்றாரு, துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றாரு, ஆனால் கணவன் துக்கமாக மாட்டாரா, இப்படி தேவையில்லாத குழப்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு கணவன் பாபா மட்டும்தான், அவர் சொல்கிறத மட்டும் நான் கேட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த யுத்தம் நடக்குது, ஆனால் யுத்தம் ராமருக்கும் ராவணனுக்கும் கிடையாது, நமக்கும் விகாரத்திற்கும். ராமர் கையை பிடிச்சா ஜெயிச்சிடுவோம், ராவணன் கையை பிடிச்சா தோற்றுடுவோம். ஸோ பாபா பலவிதமாக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறார் தினம் தினம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக்கோங்க. குறிப்பாக தினமும் உங்களுடைய சார்ட்டை செக் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் பொழுது செக் பண்ண சொல்கிறார். என்ன செக் பண்ண சொல்கிறாரு? நாள் முழுவதும் எனக்குள்ள ஏதாவது அசுர குணம் வந்துதா, அல்லது தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்தினா. தோட்டத்தில் இருக்கிற மலர்கள் எல்லாம் வரிசைக்கிரமமாக இருக்குது. 2 மலர்கள் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ஆத்மாக்களுக்கும் அதன் சொந்த நடிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பாங்க. ஒவ்வொரு நடிகரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க இல்லை? ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நடிகர் தான். அதே மாதிரி தான் பாபாவும் அவருடைய நடிப்பை நடிக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறது. அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அவர் போகிறாரு. 5000 வருடத்திற்கு ஒரு முறை நம்மை உலகத்திற்கே எஜமானராக்கிறார். அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக புது உலகத்தின் ஆஸ்தியைத்தான் நமக்கு கொடுப்பார். அதனால் அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு தயார்படுத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அசைக்க முடியாத நிச்சய புத்தியோட சாப்பிட்றத விட்டாலும் முரளியை விடக்கூடாது. இதில் கவனம் கொடுக்கணும். முரளியை விட்டால் மாயா ஏறி மிதின்னு மிதிச்சிடும். இதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி முரளி ஃபுல்லாக சொல்கிறது, ஏன் பாபா சொன்னதே சொல்லிகிட்ருக்கிற, சொன்னதே சொன்னாலும் நீ செய்ய மாட்டியே, ஆனால் தானே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறேன், நீ வேணால் செஞ்சு காட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்லலைன்றார். அது கடைசியில் தான் அப்படி ஆகுன்றார். கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவீங்க. அதுக்கப்புறம் பாபா அழைச்சிட்டு போயிடுவார்.
ஸோ இப்படி நமக்கு தைரியத்தை கொடுத்து ஊக்கப்படுத்துகிற அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஞானம் என்கிற 3வது கண்களினால் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடம்பையே பார்க்காதீங்க. அவ்வளோ ஏன் இந்த ஊனக்கண்ணால் தெரிகிற எதையுமே பார்க்காதீங்க. ஞானன்ற கண்ணு வழியாக பார்த்தா அழிவற்ற ஆத்மா தான் தெரியும், அழியக்கூடிய உடலோ பொருளோ தெரியாது. ஸோ அப்படி நான் உடல் இல்லாத ஆத்மான்ற பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. உடலற்றவராக ஆகிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. பாபாவுடைய நினைவிலே மூழ்கி அவரை மாதிரி தெய்வீக குணமுடையவராக மாறுங்க. உங்களுடைய மனசை கேளுங்கண்ணா, எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாறியிருக்கிறேன். நாள் முழுவதும் எனக்குள்ள ஏதாவது அசுர குணம் இருந்ததா? ஏதாவது யாரையாவது இச்சையாக பார்த்தனா, கோபமாக பேசினேன்னா, அல்லது மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துச்சா? இது தேவதை குணம் கிடையாது, நான் மகாலட்சுமி ஆச்சு, மகாலட்சுமியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுமே, அப்படி தானே என்னுடைய குணம் இருக்கணும். அந்த குணத்தில் கவனம் வைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே பாபாவை நினைக்கிறதுக்கு சமம்தான். ஏன்னா பாபா நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப முக்கியமானது அந்த குணம் இல்லையா? பாபா நினச்சிட்டே இருக்கிறீங்க, மாயா வருது, டக்குன்னு உங்களுடைய புத்தி மாறிடுது. ஆனால் நீங்கள் குணத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுடைய அந்த குணம் டக்குன்னு மாறாது. ஸோ அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாபாவை நினைக்கும் போது தலை வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த குணம் பாபாவுடைய குணம் எப்படியோ அதே மாதிரி என்னுடைய குணம். இப்போ யோசித்து பார்க்கணும், பாபா என்னென்னலாம் சொன்னார், எவ்வளோ அன்பாக சொன்னார், அந்த மாதிரி என்னுடைய குணம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. வரதானம். நிரந்தரமாக கவனமாக இருப்பதன் மூலமாக மாயையின் எந்த ராயல் ரூபமாகிய நிழலிலிருந்து கூட பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தற்காலத்தில் மாயை எது உண்மைன்னு புரிஞ்சிக்கிற சக்தியை, உணர்கிற சக்தியை இழக்க வச்சிடுது. அதுக்கு பதிலாக உங்களை தப்பானதையெல்லாம் உண்மைன்னு நம்ப வைக்கிது, அனுபவம் செய்ய வைக்கிது. எப்படி ஒருத்தன் மந்திரம் பண்ணுறான், மாயாஜாலம் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய சுய உணர்வை இழக்க வைப்போம் இல்லையா? ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் மாதிரி பண்ணி அவனை கவனச்சிதறல் ஏற்படுத்தி தான் மேஜிக் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ராயல் மாயா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எது உண்மை அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்க விடாது. அதனால தான் பாபா கவனம்ன்ற வார்த்தைக்கு டபுள் அண்டர்லைன் பண்ணுறார். கவனம் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கவனன்ற வார்த்தைக்கு டபுள் அண்டர்லைன் போடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மாயைக்கிட்ட இருந்து இல்லை, மாயின் நிழல்லிருந்து கூட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றார் இல்லையா? ஒரு மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி நிழல் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அந்த நிழலை பார்த்தோன்னே நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும். நிழல், மாயோடைய நிழல் கூட உங்களுக்குள்ளே நுழைய விடக்கூடாது. அந்த அளவுக்கு மாயா ப்ரூஃப், அதாவது மாயையினால் நுழைய முடியாதவராக நீங்கள் மாறணும். உங்களை சுற்றி அப்படி ஒரு பாதுகாப்பு கோட்டையை உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய மனதையும் புத்தியையும் எப்போவுமே பாபாவுடைய பாதுகாப்பு கொடை கீழே எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா உங்கள் மனம் புத்தி பாபாவை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது தான் பாபாவுடைய பாதுகாப்பு கொடைக்குள்ளே இருக்கிறது. அதுக்குள்ளே மாயையும் வராது, மாயையுடைய நிழலும் வராது. ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஏன்னா அந்த எண்ணங்களை டக்கு டக்குன்னு நிறுத்துறதுல தான் இருக்குது. எண்ணங்கள் பின்னாடி ஓடிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்லோகன், யார் சகஜ யோகியாக இருக்கிறாங்களோ, சகஜமாகவே பாபா நினைவிலே இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தாலே நமக்கு யோகா வந்துடும்ன்றார். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தானாகவே பாபா நினைவு வந்துடும்ன்றார் இல்லையா? இன்னொன்று நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அவங்க யோகத்தில் இருக்கிறாங்க. ஆஹா, நம்ம வீக்காக இருக்கிறோம்,
நம்மளும் யோகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சகஜ யோகியாக இருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.